உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கரூரில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தில் 31 பேருக்கு அரசாங்கம் அரசு வேலை கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது சரி அப்படின்னு சொல்லி நம்மள சில பேருக்கு தோணும், தப்பு அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும். இப்போது உங்கள் 2 பேர் சார்பாகவும் நான் இங்கே பேச போகிறேன். என் முன்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் தான் எனக்கு கோர்ட்டு. நான் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய வாதத்தை வச்சு நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதுங்க. நம்ம இந்த வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வரலாறு மட்டும் பார்த்துருவோம். இப்போது நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை உரிமையில் ஆர்டிகல் 14, 16 அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமமாக தான் இருக்கணும். வேலை வாய்ப்பில் யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது. ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் பாகுபாடு காட்டக்கூடாது. அவங்களுடைய தகுதி, திறமை அடிப்படையில் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் பின்னாடி காலகட்டங்களில் ஒரு சின்ன எக்ஸப்ஷனாக ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் 69%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 49.5% நமக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாதிய பாகுபாடின் அடிப்படையில் நமக்கான வேலை அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த எக்ஸப்ஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னொரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் கருணை அடிப்படையில் நீங்கள் உங்களால் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சட்டம் அதுலேயும் ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி கருணை அடிப்படையிலையும் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதையும் தாண்டி நேரடியாக பணி நியமனம் பண்ணக்கூடியது இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறாங்க அல்லது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3% ரிசர்வேஷன் கோட்டா வச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸில். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதே போலவே இப்போ உலக அளவில் ஏதாச்சும் ஒரு காமன்வெல்த் போட்டியிலையோ அல்லது ஒலிம்பிக் போட்டியிலையோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இதில் ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் அரசாங்கம் எக்ஸப்ஷன் அடிப்படையில் வேலைவாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு எதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுக்கறது இருக்கு இல்லையா? இதுலேயே அமைச்சரவை ஒரு ஜிஓ வெளியிறது மூலமாக அரசு வேலையில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கரூரில் 31 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த வாதத்துக்குள்ளே போவோம். இந்த வாதத்துக்குள்ள எடுத்தோடைய தப்பு அப்படின்னு சொல்லி எதை முன்வைக்கிறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை தான் முன்வைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகல் 14, 16 அப்படிங்கிறது அடிப்படை உரிமையை மீறக்கூடியதாக இருக்குது இவங்க கொடுத்த அரசு பணி அப்படிங்கிறது. ஸோ வேலை வாய்ப்பில் யாருக்குமே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முன்ன சொன்னேன் இல்லை, அதை இங்கே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது, கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அமைச்சரவைக்கு இதில் சிறப்பு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அதை அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியும் இவங்க வாதிடுறாங்க. என்னதான் கருணை அடிப்படையில் கொடுத்தாலுமே கருணை அடிப்படை அப்படிங்கிறது அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு தான். அரசு பணியில் அவங்க இருக்கும்போது இறந்துட்டாலோ அல்லது உடல் ஊனமுற்றாலோ கொலை செய்யப்பட்டாலோ அவங்களுடைய குடும்பத்துடைய வறுமையை போக்குறதுக்காக அரசாங்கம் இந்த இடத்துல வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டங்கள்லையும் சரி நிறைய ஜிஓவும் போட்டிருக்காங்க. அதே போலவே இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறதுக்கு கோர்ட்டில் நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கருணை அடிப்படையில் வேலை அப்படிங்கிறது அரசு பணியில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்துக்கு 17 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஜாதிய வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி அரசாங்கம் முடிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஜீவோ வெளியிட்டு நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வாதிடுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது ஒரு பொது பிரச்சனைக்காக மக்கள் ஒரு தனியார் கம்பெனி எதிர்த்து சுற்றுச்சூழல் பிரச்சனைக்காக அங்கே ஒன்று கூடுறாங்க. அது தனிப்பட்ட அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 100 நாள் வரைக்கும் அங்கே போராடுறாங்க. 100வது நாள் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போகலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல போலீஸோடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால அங்கே துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூட்டில் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, பொது பிரச்சனைக்காக வந்தவங்களுக்காக பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நஷ்ட ஈடும் அரசு வேலையும் கொடுத்தாங்க. அதே போலவே இப்போ ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயமா வேலைவாய்ப்பெல்லாம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கனால அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு கொடுத்த வேலைவாய்ப்பையும் இங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவங்களுக்கு கொடுத்த வேலைவாய்ப்பையும் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வாதிடுறாங்க. இப்போ இவங்க இந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்காக இப்போ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கும் சரி எவ்வளவோ விபத்துகள் நடக்குது, அதனால் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ நஷ்டஈடு கொடுக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த அரசு வேலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சின்ன சின்ன வேலைகள் தான், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கரூரில் உயிரிழந்த குடும்பத்துக்கே எவ்வளவோ நஷ்டஈடு கொடுத்தீங்க, இழப்பீடு கொடுங்க, அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கல.
ஆனால் அரசு வேலை அப்படிங்கிறது இன்றைக்கி எந்த ஒரு அரசு வேலையுமே சாதாரணம் கிடையாது. இதுக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் கஷ்டப்பட்டு ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துலேயும் எவ்வளோ சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, பேரண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களும் அதே சூழ்நிலையில் தான் படித்து வளர்ந்து வராங்க. அவங்களுக்கான வாய்ப்பை பறித்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ இவங்களுமே பாதிக்கப்பட்டவங்க தான். கரூர் விஷயம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நாம் அரசாங்கத்தின் சார்பாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மற்ற வகையில் அவங்களுக்கு நஷ்டஈடு இன்னும் எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம். ஸோ அதை நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் இவங்களுடைய வேலையை பறித்து இவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கான அடிப்படை உரிமை மீறப்படுது அப்படிங்கிறத இங்கே நாங்கள் எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஃபைனலாக இது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு, இதை வந்து நீதிமன்றத்தாலேயே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட 2 பேரும் வாதத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ இது வந்து நான் உங்கள் முன்னாடி வச்ச வாதம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வாதத்தை முன்னாடி ஹைகோர்ட்டில் வச்சுருக்காங்க. ஹைகோர்ட்டு இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ இந்த ஹைகோர்ட்டில் சொன்ன தீர்ப்பையும் மீறி நம்மளுடைய அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறது தான், ஓகேவா? இப்போ ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கேஸு முதல்ல வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு வரும்போது அவங்க வந்து இந்த பணி அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் நேற்று வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த பணி நியமனம் 31 பேருக்கு கொடுத்ததை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து எந்த ஒரு பணியுமே சாதாரண பணி இல்லை, அதுக்காக எவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பணியை வந்து பறித்து கொடுக்குறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆர்டிகல் 14, 16 அதுக்கு வந்து எதிரானது. அதனால் இதை வந்து ரத்து பண்ணுறோம். அதே போலவே நீங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு திறனளவு பயிற்சி கொடுத்து சுயதொழில் முனைவோராக மாற்றுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அரசு வேலையை கொடுக்கறது அப்படிங்கிறது அதிகார துஷ்பிரயோகமாக மாறிடும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சாலை விபத்தில் எவ்வளோ பேர் இறக்குறாங்க, அரசு பேருந்து விபத்தில் எவ்வளோ பேர் இறக்குறாங்க, பட்டாசு தொழிற்சாலையில் எவ்வளோ பேர் இறக்குறாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் அவங்களால அரசு வேலை கொடுக்க முடியுமா? அப்படி இவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் நாளைக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே போலவே டிஎன்பிஎஸ்சி கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அரசாங்கத்தோட முடிவு, இதில் எங்களுடைய தலையீடு எதுவுமே இருக்காது, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் வந்து டிஎன்பிசியை பார்த்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பில் எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியலை நீங்கள் இதில் கொடுப்பீங்கன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் நீங்கள் வந்து கொடுக்கல, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க. பட் இது வந்து ரத்து பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ இதை எதிர்த்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதான் ஃபைனல் தீர்ப்பாக இருக்கும். இதுதாங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்தது வந்து சரின்னு சொல்கிறவங்களும் தப்புன்னு சொல்கிறவங்களும் வாதிடக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்குது. நம்மளுடைய கோர்ட் வந்து உயர்நீதிமன்றம் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் யாரு கூட வாதிடணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Law is a very powerful weapon. யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்.